வெல்கம் டு டெக்னாவல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா க்ரீன் சிக்கன் எப்படி செய்யலான்னு தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா, ஒரு 4-5 மிளகாய் எடுத்திருக்கேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் 3 போட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அடுத்து மல்லித்தூள், தயிர், மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை, மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு சிக்கனு, மிளகாத்தூள், கரம் மசாலா, அப்புறம் சீரகத்தூள். இப்போ நான் வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு கடையில் எடுத்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச அப்புறமா பட்டை லவங்கம் போட்டு கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா ஃப்ரை பண்ண அப்புறமா வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணுறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும், அதனால் உப்பு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் சிக்கன் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1.5 ஸ்பூன் போடுறேன். அடுத்து மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். சீரகத்தூள், கரம் மசாலா தூள் 2மே சேர்த்துக்கிறேன். கறியில் நல்லா மசாலா ஓட்டுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த க்ரீன் பேஸ்ட்டை ஊற்றிடலாம். உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க. கிரேவியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக மிளகாத்தூள் போட்டு நல்லா கொதிச்ச அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். பார்த்திங்கன்னா அதிகமான க்ரீன் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இது குழந்தைங்க மற்ற பெரியவங்க எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.